ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மற்ற ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 monthsக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது. ஒரு 2 monthஸில் மொத்தமாகவே படித்து முடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணணும். 2 months அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி எண்டில் இருக்கீங்க இல்லையா, மார்ச் ஏப்ரல் 15 வரை ஆல்மோஸ்ட் உங்களோட என்டையர் இதை முடிக்கிற அளவுக்கு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் தப்பி தவிர ஏப்ரல் எண்டில் எக்ஸாமோ இல்லை ஏப்ரல் மே எண்டில் எக்ஸாமோ மே ஸ்டார்டிங் ஆகுதாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பிளான் எப்போக்குள்ள இருக்கணும், ஏப்ரல் 15 அப்படின்னு பிளான் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொன்று அவன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு சில நேரங்களில் வித்தின் 1 month 1.5 monthsலாம் எக்ஸாம் நடத்தியிருக்கோம் முன்னாடி. நம்ம தானே இதுக்கு முன்னாடி வந்த கால் ஃபாரில் 1.5 monthsக்குள்ளார 22 days. அது ஆக்சுவலாக அது வந்து நிறைய கால். அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து கோவிட் டைமில் அந்த கால் ஃபார் ஒரு முறை கால் ஃபார் பண்ணி திரும்பி பண்ணி கடைசியாக வர கால் ஃபார் கொண்டு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய மந்த்ஸே டைம் இருக்குது. முன்னாடி தான் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு ஏகப்பட்ட டைம். நீங்கள் வந்து லாஸ்ட் கால் ஃபார் சொல்கிறீங்க, லாஸ்ட் கால் ஃபார்லேருந்து ஷார்ட் பீரியட் சொல்கிறீங்க. ஸோ அது கணக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஆஃப் 1 month மேக்ஸிமம் ஆஃப் 2 months வரதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அப்போ மினிமம் ஆஃப் 1 month அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எங்கே தான் பிளான் பண்ணணும், ஏப்ரலுக்குள்ளே தான் பிளான். ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய புக்ஸில் நான் போன முறை கரெக்டாக பிரித்து கொடுத்தேன் இல்லையா, ரேப்பர் டு ரேப்பர் ஸ்டடி, அப்புறம் வந்து மாடரேட் ஸ்டடி, சூஸ், அந்த 3த்தையும் கரெக்டாக பிரித்து மேனேஜ் பண்ணணும். நான் இப்போ ஆல்ரெடி கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு ரொபாட்டிக்காக தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா இப்போ ரொம்ப ஜாலியாக படிக்கிறோன்றதுக்காக மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கூட இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறது, வேலை செஞ்சுட்டே இருக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இதுக்குன்னே உட்காந்து படிக்கிறேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டுமே வேலைன்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கு. ஆமாவா இல்லையா? கால் ஃபார் வந்ததுன்னா காலை எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற மணிக்கும் இந்த படிக்கிறது மட்டுமே வேலைன்னு இருக்கவங்க ஆள் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி காம்படிட்டர் குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் நம்ம இதிலே இருப்பாங்க. 500 பேர், அதுக்கு மேலே 1000 பேர்லாம் ரொம்ப டவுட்டு தான். இது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி ஃபுல் அந்த 500 பேர் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க. அடுத்த 500 பேர் கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. இது மட்டும்தான் வேலை. பட் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு இடத்துல மெடிக்கல் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ அல்ல ஏதாவது ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபஷனோ இல்லை கை குழந்தைய வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. எப்படி ஒரு 6 to 7 hours ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 குரூப்பும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கே இருக்கிற குரூப்பும் இருக்குது, வித் கமிட்மெண்ட்டோடு இதை அச்சீவ் பண்ணுன்ற குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா? 3வது ஒரு குரூப் இருக்குது. 3வது குரூப் என்ன குரூப்? எக்ஸாம் வந்துருச்சு, நான் எக்ஸாமுக்காக படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாட்டையும் சொல்லிடுறது. ஓகேவா? ஆனால் ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணுறது, மற்ற வேலையை பார்க்குறது, பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம படிக்கிறோன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்களே ஒழிய அதுக்கான எஃபர்ட்டை அவங்க போடவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க பைண்ட் ஆகிருப்பாங்க மற்ற விஷயங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? 2 கேட்டகரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இதுக்கு இல்லை ஒரு மினிமம் கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். சரி, இப்போ வந்து 100% நீங்கள் இதுக்குன்னே இருக்கிற ஆள் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஸ்லோவாக ரைஸ் பண்ணிட்டே போகும். மட்டன்னு ரைஸ் பண்ணணும். ஒரே நாளில் உட்காந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் படித்து ஸ்பைனல் கார்டில் பெயின் வர மாதிரி, ஓகேவா, பைல்ஸ் வர மாதிரி, புஷ்ல வர மாதிரிலாம் படிச்சிருக்கணும். ஒரு வாரம் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா, அதான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் படிச்சிங்கன்னா உடம்புல ஹீட் ஆகிடும். சரிங்களா? அந்த உங்களோட ஸ்ட்ரென்த்தை டே பை டே இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 7 to 8 hours அதுதான் பெட்டர். ஓகேங்களா? இன்னொன்று, ஒரே பொசிஷனில் உட்காந்து படிக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், உட்காந்து படிக்கிறனால உட்காந்தே படிச்சுட்டு இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரே பொசிஷனில் உட்காந்து படிக்கிறது. ஏன்னா மோர் தேன் 8 hours மாறிடுச்சுனாவே நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி படிக்கிற ஆளாக இருந்தால் தான் உங்களால் அதுக்கு மேலே படிக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது மிகப்பெரிய முட்டாள். இன்னொன்று, ஒரே மாதிரி படிக்கணும். ஒரே மாதிரி படிக்கிறதா சொல்லல, புக்கை வச்சுட்டு போட்டுனே இருக்குது. ஓகேவா? இல்லை புக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா கத்திட்டே இருக்குது. புரியுதா? ஒரே மெத்தடில் கண்டினியூவாக படிக்கணும் தப்பு. ஒரே பொசிஷனில் கண்டினியூவாக உட்காந்து படிக்கிறதும் தப்பு. ஒரே மெத்தடில் கண்டினியூவாக உட்காந்து மெத்தடை மாற்றிட்டே இருக்கும்.
ஒரு முறை கத்தி படிக்கணும், ஒரு முறை வந்து கோடு போட்டு படிக்கணும், ஒரு முறை கட்டம் கட்டி படிக்கணும், ஓகேவா, ஒரு முறை சொல்லி பார்த்து படிக்கணும். அந்த மாதிரி மெத்தடையும் மாற்றும். ஸோ உங்களோட பிரெயின் வந்து எப்பயுமே சேஞ்சு தான் அக்செப்ட் பண்ணும், நிறைய சேஞ்சு தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவில் ஸ்டார்டிங்லேருந்து 8 மணிக்கு ஆமாயமாக மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பார்ப்பீங்களா? ஸ்டார்டிங்கில் அடிச்சுட்டே இருக்கும், பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி படம் லவ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துலேருந்து 8 மணிக்கு இதே பற்றி பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் ஏன்னா இவனுங்க விட்டா போதும்னு எழுச்சி எழுத வந்துடும், ஆமாவா இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய காம்பனண்ட்டை உள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு ஃபைட்டை வைக்கிறான், ஒரு காமெடியை வைக்கிறான், ஓகேங்களா? நிறைய காம்பனண்ட்டை வச்சு வச்சு நம்ம மைண்டை மாற்றிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த சீன் போனோம்னா இந்த சீன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளே கான்சன்ட்ரேட்டாக பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த படிக்கிறதுல நீங்கள் உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி கம்ப்யூட்டரில் உட்காந்து படிக்கிறப்ப ஒர்க் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் ஜாபம் இருக்கிறதுக்கு அடிக்கடி ரெஃப்ரெஷ் பட்டன் அடிச்சுட்டே இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் கண்டினியூவாக படிக்கணும். அப்படி கண்டினியூவாக மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு படிக்கிறவனால தான் இதை அச்சீவ் பண்ணணும். அடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்குன்னா, யாரு படிக்கிறத பிடிச்சி, ஓகேவா, சந்தோஷமா, எவனாவது நம்ம புக்கை போய் பிடிச்சி படிக்க முடியுமா? முடியாதானே? நம்ம புக்கை பிடிச்சி படிக்க முடியாது. சந்தோஷமா படிக்க முடியுமா? வேற விதியே தான் படிக்கும். அவங்க அந்த கண்டிஷன்ல தான் நம்ம புக்கு இருக்கு. ஆனா அதையும் மாற்றணும். அதையும் எப்படி மாற்றணும் அப்படின்னா, நீங்க படிக்கிற விஷயத்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ஆட்டிடியூட் மாற்றி அதில் வேற வேற விஷயங்களை காம்பனண்ட்டை ஆட் பண்ணி கலர் கலராக பேனா வாங்குறது, கலர் கலராக ஸ்கெட்ச் வாங்குறது, ஹைலைட்டர் வாங்குறது, அதெல்லாம் பண்ணி என்ன சொல்லுங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரீடிங்கு. அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக பிடிச்ச படிப்பார். ஓகே, அது உங்களுக்கே அது பிடிக்கும். ஏன்னா பேஜை பார்க்குறப்ப ஒரு பேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணீங்க, பொது மருத்துவம் காதில் மட்டும் கேட்குறீங்களா? ஆடிபிளாக இருக்கு இல்லையா? இப்போ கேட்குதா? காதில் மாட்டேங்குது. கேட்குதா? கேட்குதா இப்போ? ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரே மெத்தடில் ஒன்றும் இல்லை. பொது மருத்துவம் புக்கில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரே மாதிரி கலரில் போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு வெறுப்பு தான். ஒரு வெறுப்புணர்வு அதுவே கிரியேட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு புக்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஒரு புக்குக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அது ஏன்னா அது நிறைய பேரை அப்படி கொண்டு போய் என்ன வீடியோ ஏன் சவுண்டுக்காக கேட்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு புக்கு பிடிக்குது, ஏதாவது பொது மருத்துவமோ, சிலருக்குலாம் மூலிகை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க மூலிகை மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பான், சரிங்களா? இன்னும் சில பேருக்கு அவங்க எப்படி இந்த மாதிரி கொலை விஷயம், தூக்க தோணுதெல்லாம் சிலருக்குலாம் ரொம்ப பிடிக்கும், சரியா? அப்போ என்னது, ஜூரிஸை உழுந்து படிப்பான். ஜூரிஸில் போய் அவன் தொங்காது, இப்படி தோணான் அப்படி தோணான்னு அதெல்லாம் வாய்ஸ் கிளியராக இல்லையா? என்ன பண்ணுறது, அவ்வளோதான் பண்ணுது. ஏன்னா இந்த வீடியோவை நான் அனுப்பிச்சு விட்ருவீங்களா? இதை அனுப்பிச்சு விட்றோம்னு பிரச்சனை, சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதை பிடிக்குது, அந்த மாதிரி கிரிமினல் விஷயங்கள்லாம் பிடிக்குதுன்றதுக்காக உட்காந்து கொலையை அப்படியே வரி வரியாக படிச்சிருக்கு. அது நம்ம மைண்டு கொண்டு போய் நம்மளை அந்த இடத்துல லாக் பண்ணிக்கணும். சரி, அந்த புக்கை வேற எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ நைட்டு படிக்கவே முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கா இல்லையா? அப்போ அந்த புக் அப்போ கூட இருந்ததுன்னா, ஜூரிஸ் புக்கை நான் எப்படி தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சூஸியாக தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் போய் பாயிண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கூட போய் அதில் போய் ரொம்ப விளக்கமாக உள்ளே போயிடுவேன், சரிங்களா? ஸோ அந்தந்த புக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் படிக்கணும் ஒழிய அதை மீறி அந்த புக்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னு அர்த்தம், வேற ஏதோ புக்கை அடி வாங்குதுன்னு அர்த்தம். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த ரேப்பர் டு ரேப்பர் 10 புக் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த புக்கை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்கள் இந்த புக்கை விட்டுட்டு வேற புக்கை எது ஒரு பெத்தாலஜியோ, மாடர்ன் பெத்தாலஜியோ எடுத்துகிட்டு, இல்லை மாடர்ன் பிசியாலஜியோ எடுத்துக்கிட்டு, ஒரு டெஃபினட்டாக கொஷின் நிறைய அச்சீவ் பண்ண முடியாத ஒரு புக்கை எடுத்துகிட்டு பயங்கரமாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அதனால் என்ன அதான் ஆகும், சிரமம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு புக்கோட ப்ரியாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ 2 விஷயம், இப்போ இந்த போருக்கு போகிறது தான் ஒரு சின்னதாக சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு போருக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், என்னெல்லாம் பண்ணுவான்?
தன்னோட படையினர்லாம் கரெக்டாக இருக்காங்களா, எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். அவங்க நியூட்ரிட்டிவாக இருக்காங்களான்றதை பார்ப்போம். வேறு என்ன பார்ப்போம்? அவங்கள்ட்ட வச்சிருக்கிற ஆயுதங்கள்லாம் கரெக்டான ஆயுதங்களா, அவங்க வச்சிருக்க அசசரிஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போகும். இன்னொன்று வியூகம். வியூகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? வியூகம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த படத்துல இப்போ நிறைய படத்துல பாகுபலி அந்த மாதிரி படத்துல அந்த போர் வியூகம்லாம் சொல்றாங்களா இல்லையா? அந்த சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம இந்தியா அடிமையானதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த முகலாயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பெரிய பெரிய குழி தோண்டி வச்சிருவோம். ஓகேவா? அந்த குழி தோண்டி வைக்கிறதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க தோன்ற குழி இருக்கு இல்லையா, அந்த குழிக்கு அவங்க போக மாட்டாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு கிலோமீட்டரில் அவங்க குழியில் உட்காந்துப்பாங்க. குழியில் உட்காந்து சுடுவாங்க. அப்போ அவனை எப்படி நம்ம அட்டாக் பண்ண முடியாதா இல்லையா? சரி, முன்னாடி ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் இருக்கிற குழி இருக்கு இல்லையா, அந்த குழி வழியாக யானை வர முடியுமா? ஒரு குழியில் யானை காலை விட்டாவே என்ன ஆச்சு? யானை கதை. ஏன்னா இந்தியர்கள் நிறைய போருக்கு கையில் வச்சிருந்தது என்னதான்? யானைகள் தான். ஸோ அவங்க முகலாயர்கள்ட்ட தோற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? இந்த குழி. இந்த குழியை நைட்டோட நைட்டாக தோண்டி வச்சுருவோம். போர் வரப்போகுதுன்னா குழியை போட்டுட்டே போகும். ஸோ அப்போ இவங்க குழியில் உட்காந்து அந்த குழியை எதுக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க? உட்காந்து சுடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த யானை அதுக்கு மேலே அந்த வழியாக வர யானையெல்லாம் காலியாடும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வியூகம். இன்னொரு வியூகம் வேல் வியூகம்னு ஒன்று இருக்குது. வேல் வியூகம்னு என்னன்னு கேட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன படையை அனுப்புவாங்க, புரியுதுங்களா? அந்த சின்ன படையை ஏத்தாப்புல இருக்கிற படையை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடும். இதுக்கு பின்னாடி இவங்க இருக்கிற பெரிய படை அதுக்கு பின்னாடி ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இதை இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க, ஒரு படத்தில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ளேருந்தும் அட்டாக் பண்ணாமல் வெளியிலேருந்தும் அட்டாக் பண்ணுவாங்க. புரியுதா நான் சொல்கிற விஷயம்? இமேஜின் பண்ண முடியுதா? சின்ன படை அனுப்புறப்ப அதை மொத்தமாக அவங்க சூழ்ந்துட்டு அவ்வளோதான் நினச்சி சண்டை போடுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வர பெரிய படம் மொத்தத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிடும். ஸோ உள்ளேருந்து ஒருத்தன் அடிப்பாங்க, வெளியிலேருந்து அடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி போர் வியூகம்னா எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த புக்கை நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணணும். எந்த புக்கை ஷார்ப்பாக படிக்கணும், எந்த புக்கை அப்படியே கிளியர் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஓகேவா? அந்த புக்குக்கான வியூகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த புக்கை எடுத்துகிட்டு என்னது நோய் நாடல் 1 புக் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் 1/3 இருக்கு இல்லையா, லாஸ்ட் 1/3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா குறைஞ்சது 2-3 கொஸ்டின் மாட்டிட்டு லாஸ்ட் 1/3 மட்டும். இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த நோயின் இயல்ல காமாலையில், அப்புறம் வந்து என்னது பெருவயிறில், அப்புறமேட்டு வேற என்னது 3 சொன்னது, பெருவயிறு காமாலை மூலம். இது ரொம்ப முக்கியம். இந்த 3த்துல தான் ஒரு கொஸ்டின் மாட்டேன். அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் முதல்ல தரப்படும். நீங்கள் வாங்க போறீங்கன்றது முடிவாயிடுச்சுன்னா குறைஞ்சது ஒரு மினிமம் ஆஃப் 200 to 300 கான்செப்ட் நீங்கள் கையில் இருக்கும். கான்செப்ட்னா நான் நிறைய கூட சொல்லிட்டேன். பயோகெமிஸ்ட்ரி புக்கில் எடுத்துகிட்டு பிளாஸ்மா வேல்யூ எல்லாமே எனக்கு தெரியும் சார் அப்படின்னீங்க, அது ஒரு கான்செப்ட். மூலிகை புக் எடுத்துக்கிட்டு பட்பமாக்கும் செந்துரமாக்கும் மூலிகைகள் எந்த மூலிகை எதை பட்பமாக்கும் செந்துரமாக்கும் அந்த மொத்த விஷயமே எனக்கு தெரியும் சார், அது ஒரு கான்செப்ட். மூலிகையில் சில மூலிகைகளுக்கு அதை இந்த அளவு தான் கொடுக்கணும், தனியாவை இந்த அளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு அளவுகள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூலிகையை கொடுக்க வேண்டிய அளவுகள் மொத்த லிஸ்ட்டு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த அளவுகள்லாம் படிச்சிங்கன்னா அது ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்டை வந்து நீங்கள் மினிமம் 200 to 300 கான்செப்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப. கான்செப்ட்னா ஒரு விஷயத்தை எடுத்தால் அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டடின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்டும் அந்த புக்கில் போய் அந்த வரியை பிடிக்கணும், வரியை பிடிச்சி அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா அதில் யூஸ் ஆகிற மாதிரி வேறு எதுவுமே யூஸ் ஆகும். கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி வேறு எதுவுமே யூஸ் ஆகும். ஏன் அதை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் எப்பயுமே நம்ம தப்பு பண்ண விஷயங்களை மறக்காது. நிறைய நான் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து சாதாரணமாக ரோட்டில் போகிறப்போ ஒருத்தனை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு போனால் அவன் அந்த ஆளை மறந்துடுவான். அவன் இந்த இடத்துல இப்போ என்னை பார்த்து லைட்டாக சிரிச்சான்னு அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். அதே மட்டும் நம்மளை பலான்னு ஒரு 6 போய்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக அவன் இந்த இடத்துல இந்த கன்னத்தில் இப்படி வச்சு அடித்தான் அப்படின்றத மறக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணுற பாயிண்ட், நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற பாயிண்ட் இல்லையா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன். அந்த பாயிண்ட்டை போய் புக்கில் பார்த்து அது மாதிரியான எல்லா பாயிண்ட்ஸும் இழுத்து பிடிச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி மாதிரி அதுதான்
ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் அதை பண்ணணும். அந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டடியை பண்ணிங்கன்னா தான் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கான அர்த்தமே. ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து 50 கொஷின் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து 30 கொஷின் தான் அடிச்சிங்க, 20 கொஷின் தப்பு அப்படின்னா உங்களோட பலமே நீங்கள் தப்பாக அடிச்ச 20 கொஷின் தான். அந்த 20 கொஷின் போய் நீங்கள் புக்கில் ஒரு கொஷினையும் பார்த்துட்டு ஒவ்வொரு கொஷினுக்கு 5 பாயிண்ட் பார்த்து அந்த 20 பாயிண்ட் 100 பாயிண்டை கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட பலம். எதுக்கு சார் இந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி? நான் தான் வழக்கமாக புக்கை படிச்சுட்டே இருக்கேன் சார் அப்படின்னா, நாம் புக்கை படிக்கிறப்போ ஒரு மெத்தடில் படிச்சுட்ருக்கோம். என்ன மெத்தடில்? ஒரு பேஜ் எது ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 பாயிண்ட், அப்படி செகண்ட் ரவுண்டில் 2 பாயிண்ட் அப்படி படிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம பார்க்காத பாயிண்ட் எதில் மாட்டிடும்? டெஸ்ட்டில் மாட்டோம். அப்போ அதை போய் அனலைஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டடி. அதனால தான் என்னோட மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டார்டிங்கில் 2005 நான் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கப்பயே நான் ஃபர்ஸ்ட் கொஷின் வச்சு தான் ஆரம்பித்தேன். கையில் இருக்கிற 15 கொஷின் வச்சுருந்தேன். அந்த கொஷினை வச்சு தான் ஆரம்பித்தேன். கொஷினை கொடுத்து அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணுற விதம், டிஸ்கஸ் பண்ணுற விதத்தை வச்சு தான் ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கொஷினுக்கும் ஆன்சருக்கும் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். எப்படி கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும்? கொஷினை படித்து அந்த கொஷின்லேருந்து இந்த ஆன்சர் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கனெக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு நல்ல கோட் வேர்டு ஸ்ட்ராங்கான ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சாய்ஸபிள் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்துட்டீங்கன்னா அது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்? எக்ஸாம் அன்னைக்கு நிறைய பேர்னால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் சப்கான்ஸ் உங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கூட எது ஒர்க் ஆகும்னா இந்த கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகும். நீங்கள் போய் அங்கே போய் உட்காந்தாவே போதும், அந்த பாயிண்ட்டை பார்த்து உங்கள் கை அடிக்கும். அந்த பாயிண்ட் உங்கள் கையில் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் மெமரி ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நிறைய பேர் கார் ஓட்டுறப்பெல்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டே ஓடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? செல்ஃபோனில் பேசிட்டே ஓடுறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு வண்டி இப்படி தான் ஓட்டணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ண என்னது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்டை இப்படி தான் வரும், இந்த கொஷனுக்கு இப்படி தான் பாயிண்ட் வரும், நீங்கள் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ண அது எதில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகி எக்ஸாம் அப்போ டெஃபினட்டாக யூஸ். ஏன் அப்படின்னா நிறைய பயங்கரமாக படிக்கிறவங்க நிறைய பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறவங்க எக்ஸாமில் போய் சொதப்புறாங்க. ஏன் சொதப்புறாங்க? டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான். அன்றைக்கி நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க, என்ன ஆகுமோ இது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம், இது கிடைச்சா நம்ம வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்கும், இது கிடைக்கலாம் எப்படி அப்படின்ற ஒரு ஒரு வீடியோ வரும் அவங்கக்கிட்ட. ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் வரும், அதுதான் பெரிய பிரச்சனை. எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற தாட்ஸ் நிறைய. அது எல்லாருக்கும் காமன் தான். கொஞ்சம் அளவுகள் வேரியா இருக்குமே ஒழிய யாருக்கும் அந்த தாட்ஸ் வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக அந்த தாட்ஸ் வரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அது எப்போ சப்ரஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டுக்கான கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபார்முலாவோ ஒரு கோட் வேர்டோ இல்லை ஒரு ரைமிங் வேர்டோ இல்லை ஒரு சின்ன ஆடியோவோ சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸோ நீங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எது உங்களை அஃபெக்ட் பண்ணாது? ஸ்ட்ரெஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. எப்படின்னாப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக தான் கிரியேட். இன்னொன்று, நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கிறவங்களா இருந்தால் படிக்கிறப்பே ஸ்ட்ரெஸ் வரும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் படித்தாலும் உங்களுக்கு என்ன வராது? ஸ்ட்ரெஸ்ஸு வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக்கை உட்காந்து நான் 4 மணி நேரம் கண்டினியூவாக படிக்கணும்னு சொல்கிறேன், படிக்கிறேன். அதே உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் வந்து கட்டைங்க ஒரு 300-400 கட்டைங்க இருக்குது, போய் ஒரு கட்டையாக தூக்கி வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே 4 மணி நேரம் படிக்கிறதுல உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுமா, இல்லை ஒரு கட்டையாக தூக்கி வந்து உள்ளே போகிறதுல டிஸ்டர்ப் ஆகும்? எது உங்களுக்கு ஈஸியஸ்ட்? கட்டை தூக்கி போகிறதா ஈஸி. உள்ள வெளில போறீங்க, கட்டை தூக்கி உள்ள போறீங்க, வெளில போறீங்க, கட்டை தூக்கி உள்ள போறீங்க, அது ஈஸி. இந்த புக்கை படிக்கிறது கஷ்டம். 4 மணி நேரம் உட்காந்து அதில் பாயிண்ட் படிக்கிறது கஷ்டம். இந்த கட்டையை தூக்கி வந்து போடுற மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இந்த கட்டையை தூக்கி வந்து போடுறதுன்றது விஷயம் என்னன்னா, ஒரு ஃபார்முலாவை போட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது அந்த அளவுக்கு கலோக்கியல நம்மளை பிசிக்கலாக ஒர்க் பண்ண வைக்கும், மென்டலி டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் ஒரு ரேண்டமாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு போயிட்டீங்க அப்படின்னா என்ன டிஸ்டர்ப் ஆகும்? மைண்ட் டிஸ்டர்ப். அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வேலையை காட்டாது. ஓகே, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகிடும்? நம்ம ஒழுங்காக தான் படிக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஒழுங்காக தான் படிக்கிறோம்னா நமக்கு நமக்கு கிடைக்குமா, அடுத்து நம்மள மாதிரி எத்தனை பேர் படிச்சிருக்கானோ அப்படின்னு ஒன்றுனா தாட்ஸ் டெவலப். சரிங்களா?
ஸோ எல்லாத்த விட இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஜனரஞ்சகமாக படிக்கிறது. ஜனரஞ்சகமாக படிக்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு குற்ற உணர்வுலாம் படிக்கும். படிக்கிறப்ப சின்ன குற்ற உணர்வு வரக்கூட வரலாம். சின்ன குற்ற உணர்வு நம்ம வந்து இதை இப்படி படிக்கிறது தப்பா ரைட்டா, இது ஞாபகம் வருமா வராதா, அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு டவுட் நமக்கு இருக்கு, நம்ம மேலே செல்ஃப் டவுட் இருக்கு. எல்லாருக்கும் கண்டிப்பாக செல்ஃப் டவுட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் லெவலில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். செல்ஃப் டவுட் வருது அப்படின்னா அந்த செல்ஃப் டவுட்டை அடிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி? ஒரு அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இம்மீடியட்டாக கிரியேட் பண்ணணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கணும். அடுத்தது நீங்கள் அந்த செல்ஃப் டவுட் வராத அளவுக்கு உங்களை நீங்கள் என்டர்டைன் பண்ணிக்கணும். ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தை கம்மி பண்ணி பண்ணுங்க. இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த புக்கு அடுத்த பேஜுக்கு நவர மாட்டேங்குது. ஏன்னா மைண்டெல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்போ டக்குன்னு ஏதோ கார்டோ கான்செப்டோ இல்லை டக்குன்னு வேறு 100 பாயிண்ட் நீங்கள் ஆல்ரெடி படித்த பாயிண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் மைண்டு கான்செப்ட் படிக்கவே முடியாதுன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கேன் சார் அப்படின்னா அந்த டைமில் சிவமோ சிறப்பு மருத்துவமோ எடுத்தால் அவங்களால படிக்க முடியும். சிவமோ சிறப்பு மருத்துவமோ எடுத்தால் படிக்கவே முடியாதவங்களால கூட ஈஸியாக அந்த பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணணும். எதுவுமே ஏறல சார், எல்லா புக்கும் எந்த புக்கை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்குது அப்படின்னாலும் ஒன்லி பேஜை மட்டும் திருப்பி அங்கே நீங்கள் மேலே இருக்க கேப்ஷன்ஸை மட்டும் கண்ணை மட்டும் பார்க்கணும். போன கிளாஸில் நான் சொன்னேன், அது என்ன சொன்னேன், ஃபோட்டோஸ்கோபிக் மெமரின்னு சொன்னேன். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஆகும். ஜஸ்ட் இப்படி மெல்ல திருப்பிட்டே இருந்தாலே அது ரெக்கார்ட். அது நீங்கள் விஷுவலாக மட்டும்தான் பார்க்குறீங்க, அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் சாய்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் கிட்ட வர நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம் கிட்ட வரப்போ அந்த டபுள் சாய்ஸ் கொஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம எப்பயோ படித்த விஷயத்தை எப்படி ரீகலெக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் அப்போ எக்ஸாம் கிட்ட வர சொன்னேன். எக்ஸாமுக்கு முன்ன நாள் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்னொன்று நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு போருக்கு போகிற மாதிரி தான் நினச்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஹாஃப் டேவோ 1 டேவோ வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கமிட் பண்ணுறதுன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் முட்டாது. ஒரு 2 நாள் இல்லை சார், எங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, ரேலிய மாதிரி இது ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும். இதில் போய் நீங்கள் அவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸை வேஸ்ட் பண்ணிக்கிறது சரிங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் 4-5 நாள்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய. அதனால் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராமல் எல்லாத்துக்குமே பிளான் பி வச்சுக்கணும். இப்படி நான் திடீர்னு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு பிளான் பி ஒன்று வச்சு சரியா, அதுக்கு ஒரு பி வச்சு அவன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு ஒரு பிளான் சரிங்களா? இல்லை திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னா என்ன பண்ணும்? இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பார்த்துட்டு உனக்கு என்னப்பா நீ நல்லா படிக்கிற, உனக்கு என்னப்பா நீ நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான்னா அவன் படிக்கணுமா? இப்போ என்ன பண்ணணும்? நம்மளும் அவனை திருப்பி ஓட்டிகிட்டே இருக்கலாமா? நீங்கள் அவனை ஓட்ட அவன் உங்களை ஓட்ட மாற்றி ஓட்டே இருந்தீங்கன்னா 2 பேரும் தான் டிஸ்டர்ப். ஒன்லி வே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் ஒரே டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் பிளாக், நம்பர் பிளாக் தான் ஒன்லி வே. அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சரி, இன்னொன்று நம்மளோட கண்டிஷனே தெரியாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள் அவங்க இதை வந்து ஒரு ஜெலஸாக பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்க இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணணும். அது ஒரு லிமிட்டு தான். முடியலன்னா என்ன பண்ணணும்? அவங்களே விட்டடிச்சுட்டு படிக்க வேண்டியது சரியா? அதுவும் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா அதையும் விட்டடிச்சுட்டு படிக்கணும். நான் குழந்தைங்க 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சீட்டு வாங்கணும் இருக்கேன். வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. 2 குழந்தைங்களை கூடயே வச்சுக்கிட்டு சீட்டு வாங்கணும்னு இருக்காங்க. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் சரிங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான செல்ஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க சீட் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அவன் பேர் சொல்ல வேண்டாம், பெரிய அளவில் படிக்கிற ஸ்கில்லே கிடையாது, மெமரி ஸ்கில்லே கிடையாது. ஒன்லி திங் அவருக்கு வந்து புக்கை வச்சு பேட் ஃபார்முலா போட தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஒன்லி பேட் பாய் சரியா? ஆனால் பேட் பாய் என்ன ஆகிட்டார் இன்னைக்கு? அசிஸ்டன்ட் பண்ணிட்டார். அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி என்னது? பேட் ஃபார்முலாஸ். அது மட்டும்தான். அந்த பேட் ஃபார்முலாஸ் அவருக்கு சீட்டியாக வாங்கிடும்.
இன்னொரு டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இந்த கார்டுன்னு நான் சொன்ன இல்லையா ஒரு விஷயம், கார்டு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. புக் எடுக்கிறது ஒரு பேஜை படிக்கிறது 5 பாயிண்ட் இருக்குது, ஒரு புக் எடுக்கிறது ஒரு பேஜை படிக்கிறது 5 பாயிண்ட். அந்த கார்டை வந்து சும்மா இருக்கிறப்பலாம் அந்த கார்டை திருப்பி பார்த்துட்டே இருக்கும். கார்டுலேயே சைடில் அந்த கார்டுன்ற விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேண்டஸியாக மாறி போச்சு. அதனால அவங்கக்கிட்ட அவங்க கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கார்டு மேலே சேர்ந்துச்சு. மொத்த புக்கையும் கார்டுல கொண்டு வந்துட்டாங்க. மொத்த புக்கை நான் முன்னே என்ன சொன்னேன், அந்த கார்டை என்கிட்ட நடுவில் நான் யூஸ்வலாக கார்டு போட்டால் ஒரு முறை நீங்கள் கரெக்டாக தான் கார்டு போடுறீங்களான்னு என்கிட்ட வந்து ஒரு முறை காட்டுங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிங்கி கார்டில் போட்டுருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன கார்டு விஷயமே வச்சு. அதனால நான் ஒரு முறை கார்டை வாங்கி செக் பண்ணுவேன். ஏன் நீங்கள் கூட அதே தான் சொல்லுங்கள், நீங்கள் கார்டு போடுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா உங்கள் கார்டு செட் வந்து எனக்கு காட்டுங்க. நான் இங்கே வரப்போ இதெல்லாம் நான் போட்ட கார்டு சார் ஓகேவா சார் நான் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்து நீங்கள் புடுங்குற ஆணி கரெக்டாக ஆனால் ஆணியா இல்லையா அப்படின்னு 5 to 10 நிமிஷத்துல நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த விஷயம் அவங்களுக்கு ஃபேண்டஸி ஆனதுனால அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா அதுலேயே அவங்க என்ன ஆகிட்டாங்க, சிங்க் ஆகிட்டாங்க. அந்த நான் நடுவுலேயே சொல்லிட்டேன், இந்த கார்டு உங்களுக்கு வேலையை வாங்கி தரும், எம்டி வாங்கி தரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோன்னே சொல்லுவேன். அதே மாதிரி எழுதினாங்க எம்டியும் கிடச்சிருச்சு, நேஷனல் எம்டி கிடச்சிருச்சு. அதே மாதிரி எழுதினாங்க என்ன கிடச்சிருச்சு, எம்எல்ஏ அப்போ டிஎன்பிசி கிடச்சிருச்சு, ரெண்டுமே கிடச்சிருச்சு. வெறும் அந்த 1500 கார்டு தான், அதுவே ரெண்டுத்தையும் வாங்கி கொடுத்துருச்சு. இன்னொருத்தருக்கு கான்செப்ட்ல ரொம்ப பிடிச்சி போச்சு. கான்செப்ட் அதுவும் அந்த கான்செப்ட்ல இன்னொரு விஷயம் என்னது, தேவையில்லாத ஆணி கான்செப்ட்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுற கான்செப்ட் என்னவா இருக்கணும், எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும். கான்செப்ட் நோட் அப்படியே டெவலப் பண்ணி வச்சிட்டாங்க. கான்செப்ட் நோட் எடுத்து வந்து கொடுத்தா கிட்டத்தட்ட 250 கான்செப்ட் இருக்காது. சரி, அந்த 250 கான்செப்ட்ல அப்பெல்லாம் கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின், 250 கான்செப்ட்ல 100-150 மாட்டா போதுமே. மற்ற பாயிண்ட்லாம் நம்ம அடிச்சு பிடிச்சி எழுதிடலாமே. அவங்க எழுதுற கான்செப்டே அவ்வளோ பாயிண்ட் மாற்றிச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அந்த விஷயம் பிடிச்சிருந்தா அதனால அவங்க சீட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதனால சீட் கிடைச்சது, கான்செப்ட்னால சீட் கிடைச்சது, கார்டுனால சீட் கிடைச்சது, கான்செப்ட்னால சீட் கிடைச்சது, ஒரு பேக் பாய்க்கு சீட் கிடைச்சது. சரியா? என்னோட புக்கில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மேலே கீழே எழுதி புக்கை பார்த்தாவே அந்த புக்கை என்னவா ஒரு இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒரு கோச்சிங் சென்டர் ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி புக்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு அதனால கிடைச்சது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடும், அந்த விஷயத்தில் நீங்கள் சிங்க் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த சீட் என்ன ஆகிடும், உறுதியாக உங்களுக்கு. இல்லை சார் எனக்கு எதுவுமே பிடிக்கல சார், கார்டு போட பிடிக்கல, கான்செப்ட் போட பிடிக்கல, புக்கை படிக்க பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல என்ன பண்ண அது அப்போ என்ன அட்லீஸ்ட் நீங்கள் பேட் பாயாவது மாறினால்தான் அந்த சீட்டு கிடைக்கும். இன்னும் அது கிடைக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கினா அதுக்கு திரும்ப சொல்றதுன்னா இது வந்து ஒரு போர் முறைன்றதுனால இந்த போர் முறையில நிறைய வியூகம் கிரியேட் பண்ணி அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எந்த விதத்துலையும் நம்மளை யாரையும் ஏமாத்திடக்கூடாது. ஏமாத்துறதுன்னா அவன் பணம் பொருளை வாங்கி ஏமாத்துறான்னு இல்லை, ஒரு தேவையில்லாத பாயிண்ட் நீங்கள் உட்காந்து சுரப்போல உட்காந்து வரிவரியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னாவே நீங்கள் ஏமாறுறீங்கன்னு தான். புரியுதுங்களா? உட்காந்து இதில் ஒரு தேவையில்லாத ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 மணிக்கணக்காக படிச்சுட்டீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு புக்கை வச்சு நீங்கள் 4 நாள் படிக்கிறீங்கன்னாவே நீங்கள் ஏமாறீங்க. என்னது, ஒரே புக்கை வச்சுக்கிட்டு 4 நாளாக நான் சிறப்பு மருத்துவம் தான் சார் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம், அந்த புக்கு உங்களை படிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் புக்கை படிக்கல, யார் படிக்கிறதுன்னு அர்த்தம், புக்கு உங்களை பிரித்து செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்யல, நீங்கள் புக்கை பிரித்து செய்யலாம், புக்கு உங்களை பிரித்து செய்யுது. ஸோ நீங்கள் தான் புக்கை ஆளுமை பண்ணணும், நீங்கள் தான் புக்கை படிக்கணுடைய எந்த காரணத்துக்கும் புக்கை உங்களை படிக்க விடக்கூடாது. புக்கு என்ன பண்ணுவோம், சும்மா முன்னாடி உட்காந்துக்கும், நவராது திரும்பாது, அப்படியே நம்மளை உட்கார வச்சு தேய்ச்சி விடும். அதனால தான் சொல்கிறேன், புக்கையும் நீங்கள் டாமினேட் பண்ணணும். புக்குக்குள்ளேயும் லாக் ஆகும், எந்த இடத்துலையுமே லாக் ஆகும். ஒரு புக்கில் லாக் ஆகக்கூடாது, ஒரு பேஜில் லாக் ஆகக்கூடாது, எந்த விதமான தேவையில்லாத கான்செப்ட்லையும் லாக் ஆகக்கூடாது. ஐயோன்ற எண்ணமே வரக்கூடாது, ஐயோ இதை படிக்கலையோ அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்காக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டேன், எந்த மைண்ட் செட்டில் படிக்கணும்ட்டேன், செட்டர் மைண்ட் செட்லேருந்து படிக்கணும், ஜட்ஜி மைண்ட் செட்லேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் தனியாக ஒரு ஆளுமையாக நிற்கணும், புக்கை தனியாக வச்சு ஹேண்டில். உங்கள் கீழே ஒரு 10,000-15,000 அடிமைகள் இருக்கான்னு சொல்லேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு கரெக்டாக வேலை வாங்குறது தான் உங்களை வேலைன்னு சொல்லேன். நீங்கள் அவங்க கிட்டே போகக்கூடாது, தூரம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அவங்கள்ட்ட வேலை ஆகும். அதுக்குள்ளே நான் அவங்க கூடயே போய் உட்காந்துக்கிறேன் சார்லாம் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கதை எதாவது முடிஞ்சு போயிடும். ஒரு 100-150 பேரோட முடிஞ்சு போயிடும். ஓகேவா?
எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் ஒரு 200-300 தாண்டா பண்ண முடியாது. ஒரு பைக்கை பிடிச்சி எல்லாரையும் ஆர்டர் பண்ணி எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி வச்சிருக்கோம். அப்படி தானே பண்ண முடியும். ஒரு 15,000 பேரை மெயின்டைன் பண்ணணும், அப்படி தானே பண்ண முடியும். இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா? 15,000 பேருக்கு ஒரு 15 கோஆர்டினேட்டரை வச்சு ஒவ்வொரு ஆயிரத்தையும் தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படி மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம புக்கில் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸே 15,000 பாயிண்ட்ஸ் தான். 18 புக்கில் நீங்கள் மொத்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணாவே எவ்வளோ தான் வரும்? 15,000 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? நீங்கள் ஒரு லீடராக இருக்கும். லீடராக இருந்து புக்கை வெளியிலேருந்து பிரித்து பார்க்கணும். அப்படிதான் எந்த காலத்தையும் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. என்ன மொத்த புக்கையும் நான் நிறைய பேர் என்ன சொல்ல, நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் முன்னாடி எல்லா புக்கையும் எடுத்து அடுக்காதீங்க. லைனாக புக்கை அடுக்குனீங்கனாவே புக்கே என்ன ஆகிடும்? நம்மளை பயமுறுத்தா ஆமா இல்லை? அந்த லைனாக புக்கை அடுக்காதீங்க. இன்னொன்று, எதை படிச்சிருக்கோம் எதை படிக்கலன்னு மெஷர் பண்ணாதீங்க. மாற்றி நான் சொன்ன மாதிரி சஃபல் பண்ணி படிச்சுட்டே இருக்கு. 2 புக்கு எடுங்க, மாற்றி ஒரு நாள் ஃபுல்லாக படிங்க. அந்த 2 புக்கில் எது மணிக்கு படிச்சுக்கோ அதை போட்டு அந்த புக்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் புது 2 புக்கு எடுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஏதோ ஒரு இப்போதைக்கு ஒரு நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் 1.5 மந்த்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஒட்டி கிடக்கும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஓகேவா? இல்லை சார் என்னால் அப்படி 2 புக்கை மாற்ற முடியல சார் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு போர் அடிக்கிறப்ப ஒரு புக்கை கையில் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பொது மருத்துவம் கையில் வச்சுருக்கீங்க. 5 நோய் தான் நம்மளால் தாண்ட முடிஞ்சது. 6வது நாள் இழுக்குது அப்படின்னா டக்கு புக்கையாவது மாற்றும். இல்லை சார் நான் பொது மருத்துவத்தில் பாதி முடிக்காமல் விட மாட்டேன் சார் அப்படின்னு இழுத்து 2-3 நாள் பிடிக்காது. எந்த விஷயத்தையும் லாக் ஆகும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதை உறுதியாக வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை யாரு டாமினன்ட்ன்றது தான் இங்கே விஷயம். டாமினன்ட்னா என்ன? டாமினன்ட் புக்கு டாமினண்டா நீங்க டாமினண்டா? அப்பதான் நீங்க டாமினண்டா இருந்தா புக்கை என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு விளையாடுவீங்க. புக்கு டாமினண்டா என்ன? புக்கு உங்களை பிரிச்சு விளையாடு. ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம், டாமினன்ட்ல மற்றவங்களை எல்லாத்தோடவும் நீங்க டாமினன்ட்ன்றதை எப்படி இது பண்ணுவீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி உள்ள ஸ்ட்ராங்கா வச்சு இறக்குறீங்கன்றதை வச்சுதான் நீங்க மற்றவங்களை விட டாமினண்டா இருக்கும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி என்ன கேட்டா, புக்கை வச்சு அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அழுத்துற ஃபார்முலால அந்த பாயிண்ட்டை எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் திருப்பி பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு வச்சுக்கணும். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆணியை தூக்கி செவுத்துல போட்டால் ஆணி போய் இறங்காது. வச்சு என்ன பண்ணும்? சுற்றியை வச்சு அடின்னு தட்டினா தான் அந்த ஆணி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஒரு முறை படிக்கிறப்ப அந்த பாயிண்ட்டை நான் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக. என்னால் சொல்ல போனால் ஒரு ஃபார்முலா பார்த்தாது சார், 2-3 ஃபார்முலா போட்டு அதை டைப் பண்ணிக்கலாம். ஒரே விஷயத்துக்கு ஒரே நம்பருக்கு 2-3 ஃபார்முலா 2 ஃபார்முலா கூட போட்டுக்கும். இது விட்டா அது அப்படின்ற அந்த அளவுக்கு நீங்கள் மென்டலி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் நவ் இட்ஸ். இது மெடிக்கல் என்ன கூட பரவாயில்ல, இந்த நிமிஷத்துலேருந்தே இருக்கும். இந்த நிமிஷத்துலேருந்து இவன் அறிவாளி, இவன் படிச்சுட்டான், அவன் பயங்கர பிரில்லியண்ட்டு, அவன் அதில் டாப் கிளாஸில் டாப்பரெல்லாம் கணக்கே கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்கா? உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிற வலிமை உங்களுக்கு இருக்கா? அதான் முக்கியம். எனக்கு இந்த வேலை கிடைச்சே அவங்களோட தேவை உறுதியாக இருந்துச்சுன்னா அந்த தேவையை அப்படியே உழைப்பாக மாற்றுங்க. உழைப்புக்கான நேரம் கொடுத்தாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த சீட்டை வாங்குறதுக்கு முழுமையாக தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உருவாகிட்டே இருக்கும். பிரச்சனை பண்ணுறாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. பிரச்சனை பண்ணுறாலும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல். ஆனால் என்ன விஷயம்னா, உங்களை சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணக்கூடாது. வீட்டில் அம்மா பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா பேசிட்டே இருக்காங்கன்னா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க பேரை சொல்ல 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 அவங்க என்ன ஆவாங்க? இன்னும் அதிகமாக பேசுவாங்க. தேவையில்லாததான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் இதை சொல்ல சொல்ல அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க? இன்னும் தேவையில்லாதான் அதிகம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் அதிகமாக பேச இக்னோர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு ஹெல்த் இஷ்யூ, உட்காந்து படித்தா லைட்டாக இடுப்பு வலிக்குது சார் அப்படின்னா இடுப்பு வலியை ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ உட்காந்தாலும் இடுப்பு வலிக்குதோ அப்படின்னு அந்த இடுப்பு இடத்த நினச்சிப்பாங்க. இன்னும் சில பேர் புக்கை திறந்தாவே தலை வலிக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பிச்சா எப்போ புக்கை எடுத்தாலும் தலை வலிக்குதான்னு அவங்களே ரீசெக் பண்ணிக்குவாங்க. தலையில் போய் மைண்டுக்குள்ள அந்த வலி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் நினச்சி பார்க்க அது என்ன ஆகும்?
அப்படியே பூதம் மாதிரி பேசும். சிம்பிள் இக்னோர். அந்த விஷயத்தை கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையை கமிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும்? அது இக்னோர், பிரச்சனையே காணும். ஸோ இதுதான் படிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய டெக்னிக். உங்களை சுற்றி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏதாவது சின்ன ஹெல்த் இஷ்யூ தான் செய்யும். ஹெல்த் இஷ்யூ இல்லாத ஆளுங்க கிடையாது. எல்லாருக்கும் சின்னதாக எல்லாம் லைட்டாக ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதுமாதிரி சுற்றி யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பொறாமப்படுற ஆள் ஒரு ஆள் கூட இருப்பாங்க. சரியா? ஏதாவது புத்தி காடுற ஆள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. கம்பேர் பண்ணுற ஃப்ரெண்டு இருப்பாங்க, இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பட் அவங்களையெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்குன்னா எல்லாரும் அவங்க லைனில் வந்துடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களை நீங்கள் பண்ணுற விஷயங்களை பார்த்துட்டு இப்போ உங்ககிட்ட புரிஞ்சிக்காமல் நடக்கிறவங்க கூட நீங்கள் சாதிச்சிங்கன்னு என்ன பண்ணுவாங்க? நீ அப்போ அப்படி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு. என்னது? நீங்கள் அப்போ அப்படி பண்ணது கரெக்ட் தான். தப்பி தவிர நம்ம விட்டுட்டோம்னா, நான் அப்பயே சொன்னேன் நீ வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி காட்டவா. அதுதான் நடந்த டிஃபரன்ஸ். நம்ம சாதிச்சிட்டோம்னா நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் என்ன ஆகிடும்? நியாயப்படுத்தப்படும். நம்ம சாதிக்கலாம் என்ன ஆகும்? செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன பண்ணப்படும்? விமர்சிக்கப்படும். பட் அதை நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம சாதிக்க போகிறோமா இல்லை சாதிக்க மாட்டோமான்றது நம்ம கையில் இருக்கு. அது அதுலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குன்னா, ஒரு இந்த விஷயத்த நல்லா ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த ஊர் இருக்கு? நீங்கள் எந்த ஊர்? சென்னையா? சென்னை விட்டுங்க. நீங்கள் எந்த ஊர்? பின்னாடி கூடுவாஞ்சேரியா? சரி, கூடுவாஞ்சேரியா வச்சுக்கோங்க. சரியா? கூடுவாஞ்சேரி நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா ட்ரெயினில் வந்தீங்களா? பஸ்ஸில் தான். இங்கேருந்து நேராக பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? போய் கூடுவாஞ்சேரி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஓட்ட வேண்டாம். யார் ஓட்டிடுவார்? டிரைவர் ஓட்டிடுவார். அதே மாதிரி அங்கே இறங்கி போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. யார் இருக்காங்க? கண்டக்டர். கூடுவாஞ்சேரி இறங்க அப்படின்னு கத்துறதுக்கு ஆள் இருக்காங்க. சரியா? அவர் இறக்கி விட்டுருவார். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட் என்ன? இங்கேருந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கூடுவாஞ்சேரி பஸ்ஸில் ஏறி கரெக்டாக உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு என்ன பஸ்ஸில் சிஎம்பிடி பஸ்லையோ இல்லை இந்த பக்கம் கூடுவாஞ்சேரி பஸ்ஸு போகாமல் இது உள்ள அஸ்னாபுரம் பஸ் ஏதாவது வந்து அந்த கூடுவாஞ்சேரி போகிறேன்னு சொல்லிட்டு அஸ்னாபுரம் பஸ்ஸில் ஏறி பண்ணி வச்சு என்ன பஸ் எங்கே போயிடும்? அஸ்னாபுரம் போயிடும். சரியா? கரெக்டாக போர்டை பார்த்து பஸ்ஸில் ஏறி உட்காரதான் நீங்கள் போடுற எஃபர்ட். அதுக்கு மேலே நடக்கிற எஃபர்ட்லாம் எப்படி நடக்குது? தானாக நடக்குது. அதுதான் நீங்கள் வந்து ஒரு சாதாரண சிம்பிளாக நான் பிளாட்ஃபார்மில் மட்டும் தான் எனக்கு போட தெரியும் அப்படின்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் போய் என்னது? போய் பஸ் ஏறி உட்காரும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? கண்டக்டர் டிரைவர் ஓட்டுவார், கண்டக்டர் இறங்கி விட்டுரும். நீங்கள் போய் இறங்கிடுங்க. கண்டிப்பாக எனக்கு ஃபார்முலா போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்டே இருக்கேன்னா நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து தானே எங்கே போயிடுவீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி உட்காந்தா பஸ்ஸு போயிடும். ஒரு போர்ஷன் ஆஃப் ஏரியா வந்து தானாக டிரைவ் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நீங்களே செய்ய தேவையில்ல. அதை வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவும். ஒரு போர்ஷன் ஆஃப் ஏரியா அது வந்து சாதாரண போர்ஷன் ஆஃப் ஏரியா. கூடுவாஞ்சேரிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து பல்லாவரம் போனது பெருசா இல்லை பல்லாவரத்துலேருந்து பஸ்ஸு கூடுவாஞ்சேரி போகிறது பெருசா? நீ உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பல்லாவரம் போகிறது பெருசு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டஸியாக ஃபார்முலா போட்டு விஷயத்தை மாற்றி பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் அதை கொண்டு போகிற மிகப்பெரிய வேலைன்றது எதுதான்? இந்த பஸ் இங்கேருந்து கூடுவாஞ்சேரி போகிறதா மிகப்பெரிய. அதை வந்து இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு செய்யும். நீங்கள் அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்த பாயிண்ட்ஸாக செட்டரை எடுக்க வைக்கும். செட்டரை எடுக்க வந்து அந்த கொஸ்டினை தூக்கி வந்து உங்கள் செட்டில் உட்கார வைக்கும். உங்கள் கை அதை அடிக்க வைக்கும். அடித்து உங்களை தூக்கிட்டு போய் எங்கே உட்கார வைக்கும்? அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சீட்டில் உட்கார தூக்கிட்டு போய் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் உட்கார வச்சு டோக்கன் போட வச்சிடும். சரியா? இதெல்லாம் எது பண்ணிடும்? இந்த பிரபஞ்சமே பண்ணு. இங்கேருந்து பல்லாவரம் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு போர்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன போர்ஷன் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேஜர் போர்ஷனை இப்போ என்ன பண்ணும்? பிரபஞ்சம் முழுக்காக பண்ணிட்டு நான் சொல்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படிக்கிறப்ப உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பண்ணுறீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வாதத்தை எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு வாதத்தில் இந்த பாயிண்ட்டு இன்னைக்கு எக்ஸாம்பிள் வந்துச்சு, இதை நம்ம தப்பாக அடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த வாதத்தில் இந்த பாயிண்ட் வந்தால் என்ன பண்ணுறது? அப்படின்னு அந்த பாயிண்ட்டை கட்டுறீங்க.
ஓகேவா? அதை ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டடியில் உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுது அப்படி இருந்தால் கட்டம் கட்டி படிச்சிட்டீங்க. அந்த பாட்டை யாருமே படிக்கல. இது வந்து யாருக்கு தெரியும்? உங்களோட உழைப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அது என்ன தோணி போய் அந்த கொஸ்டின் செட் பண்ணுறான் இல்லையா, அவன் மைண்டில் ஏற்றி விடும். அந்த கொஸ்டின் அவன் எழுதுவான். என்ன செட் பண்ணுறப்ப எழுதிடுவான். அது எக்ஸாமுக்கும் வந்துடும். எக்ஸாம் வரப்போ யார் மட்டும் தான் அடிப்பீங்க? நீங்கள் மட்டும் தான். ஸோ இங்கே ஒரு பெரிய கனெக்ஷன், அது நிறைய பேருக்கு புரியறது. அந்த கனெக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் பல்லாவரம் நடந்து போகிறீங்க இல்லையா, ஸ்டெப் நடந்து போகிறீங்க இல்லையா, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கூடுவாஞ்சேரியோடு தொடர்புடையது. உண்மையா இல்லையா? தொடர்புடையதா இல்லையா? இல்லை சார், நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து கூடுவாஞ்சேரிக்கு சம்மந்தம். நீங்கள் இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்தீங்கன்னா தான் அதுக்கும் கூடுவாஞ்சேரிக்கு சம்மந்தம். நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற ஸ்டெப்புக்கும் கூடுவாஞ்சேரிக்கு சம்மந்தம். ஆனால் நீங்கள் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தான் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கு? கூடுவாஞ்சேரிக்கும் சம்மந்தம். அதே மாதிரி நீங்கள் ஏறி உட்கார பஸ்ஸுக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் சம்மந்தம் இருக்கு. நீங்கள் உட்காந்துருக்க பஸ் இருக்குல்லையே, அந்த பஸ்ஸோட டிரைவருக்கும் கூடுவாஞ்சேரிக்கு சம்மந்தம் இருக்கு. ஓகேவா? கண்டக்டருக்கும் கூடுவாஞ்சேரிக்கு சம்மந்தம் இருக்கு. ஆனால் எல்லாம் கொண்டு போய் உங்களை இறக்கி விடுற மடிக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதோட உங்களோட போர்ஷன் வந்து சின்ன போர்ஷன். எந்தூசியாட்டிக்கா ஃபார்முலா போட்டு மாற்றி மாற்றி உங்களுக்குள்ள பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணிட்டே இருக்கு. இது கஷ்டமா? முடியுமா? முடியாது. இதுதான். இதை இப்போ வந்து ஸ்ட்ராங்காக பண்ணீங்கன்னா ஒருத்தரையாக ஓவர்டேக் பண்ணணும். உங்களை முன்னாடி எத்தனை பேர் ஓடினாலும் சரி, ஒருத்தரையாக ஓவர்டேக் பண்ணணும். ஒவ்வொருத்தரையாக ஓடி போய் கடைசியில் நம்ம நிற்கலாம். சரிங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இது ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த மைண்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பேக்கப் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் நடந்து போகிறப்ப உங்கள் மைண்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் ஒரு மைண்டு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அது கான்ஃபிடன்ஸ். நம்ம நடந்து போகிறப்ப நம்ம கூடுவாஞ்சேரி தான் போகிறோமா இல்லை இந்த பக்கம் வேற எங்கேயா போகிறோம் அப்படின்னு வருதா தாட்ஸு? வரல தானே? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெமரி இருக்கா இல்லையா? கூடுவாஞ்சேரி போகிறோன்ற மெமரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி தான் படிக்கிறப்ப நம்ம அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆக போகிறோம், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சீட்டில் போய் உட்கார போகிறோம், அங்கே போய் பேஷண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களோட ஆரம்பிச்சு நீங்கள் சைடில் பாட்டு படிச்சுட்டே இருங்க, ஃபார்முலா போட்டே இருங்க, நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருங்க. ஆனால் படிக்கிறப்ப உள்ளுக்குள்ள என்ன ஆகணும்? ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் இது கரெக்டாக. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? இல்லை ஏதோ வித்தியாசமாக தான் சொல்லிட்டேன், யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லிட்டேன். சரி, ஒரு மிகப்பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. அதனால நீங்கள் படிக்கிறப்ப ரொம்ப கான்சியஸ்னா புரியுது இல்லையா? கான்சியஸ்னா நீங்கள் படிக்கிறப்ப அந்த பாயிண்ட் உங்களுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி தான் அடுத்த பாயிண்ட். கான்சியஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்ப வேற எதுவும் உங்கள் மைண்டுக்குள்ளே ப்ளே ஆகிட்டு இருக்கும். அது நிறைய பேர் நடக்கும். ஏன் மைண்டுக்குள்ளே ப்ளே ஆகுது? நீங்கள் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம நாத்தனாரோ கொழுந்தனாரோ பண்ண ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வீட்டில் பேசிட்டு இருந்தால் அது மைண்டுக்குள்ளே கொடுத்த. ஓகேவா? அந்த பிளே ஏன் ஓடுச்சு சொல்லு. இதில் நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இருந்தீங்கன்னா அது ஓடும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சு அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி பேக்ராப்பில் ஓடுற ஃபிலிம் எல்லாம் விஷுவலாக காண முடியும். அதனால ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஒர்க்னா என்னது? கையில் பேனா வச்சுக்கோங்க, எழுதுங்க, அட்டல் பண்ணுங்க, கட்டம் கட்டுங்க, சொல்லி பாருங்க, கோடு. அது என்ன ஒர்க்கு? இப்போ நான் சொல்கிறதா என்னது? ஃபிசிக்கல் மோட்டார் நியூரானை யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க். மோட்டார் நியூரானை வச்சு பயங்கரமாக படிங்க. படிச்சிங்கன்னா சென்சரி தானாக என்ன ஆகிடும்? ஸ்ட்ராங் ஆகிடும். வெறும் சென்சரியை வச்சு மட்டும் படிக்காதீங்க. சென்சரியை மட்டும் வச்சு படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உடம்பு ஹீட்டாகவும், படிக்கக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுக்கணும். ஒரு மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க், இந்த கட்டையத்துக்கு உள்ளே போகிற மாதிரி படிக்கும். சரியா? இப்போ இங்கே நடக்கிற ப்ரோக்ராமில் நாங்கள் ஒரு சீக்வன்ஸாக பிளான் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாடல் எக்ஸாம் வச்சு கொடுத்து உங்கள் மார்க்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் உண்மையாக சீட்டு வாங்குறவங்களா இருந்தால் இங்கே பயங்கரமாக டாமினேட் பண்ணும். இங்கே டாமினேட் பண்ணுறதா அங்கே வாங்கணும். மோஸ்ட்லி நான் இங்கே ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் எக்ஸாம் எழுதுச்சு, டாப் 20 வராங்க இல்லையா, அவங்ககிட்ட நானே உறுதியாக நீங்கள் வாங்கிருக்கேன்னு டிக்ளேர் பண்ணிடுவேன். அதில் 1-2 தான் மிஸ் ஆகும்.
இங்கே நீங்கள் எழுதுகிற 100 பேரில் டாப் 20 என்ன சொல்லிடுவேன், நீங்கள் உறுதியாக வாங்கிடுங்கன்னு டிக்ளேர் பண்ணிடுவேன். அதில் 1-2 தான் மிஸ் ஆகும். அதே மாதிரி டாப் 40 வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த 21 to 40 இருக்கு இல்லையா, அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 பேர் வாங்குறது. அதில் நான் சொல்கிறதுல 4ல் ஒருத்தர் தான் வாங்குறது. ஓகேவா? அந்த 40 தாண்டி போகிறாங்க இல்லையா, 40 தாண்டி போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணுங்க, வாங்கினா தான் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட பாசிட்டிவாக தான் சொல்லுங்கள். அந்த 40 தாண்டி போகிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் வாங்குவாங்க. ஒருத்தர் இல்லை சார் நான் தான் 100க்கு மேலே போயிட்டேன் சார் அப்படின்னா என்ன இருக்கு, நீங்கள் அடுத்த எம்ஆர்பிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் அப்படின்ட்டு அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? அதுதான். அதனால டாப் 20ல் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வாங்க போறீங்க. அப்போ இன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நான் போடுற ரேங்க்ல நீங்கள் டாப் 20ல். அப்போ தான் அதுக்கு ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டிருக்கேன். தோனி லோக்கலில் 6 அடிச்சதுனால தான் அவனை தூக்கி போய் எங்கே விளையாட விட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாட விட்டாங்க. டிஸ்ட்ரிக்டில் என்னது ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிச்சதுனால தான் எங்கே தூக்கி போய் விட்டாங்க, ஸ்டேட் லெவலில் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னது நேஷனல் லெவலில் விளையாட விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே அடிக்கிற அடி தான் எங்கே கொண்டு போய் உங்களை அடிக்க வைக்கும், அங்கே ஃபைனல் அடி. அதனால் எங்கேயோ கிடையாது. இன்னைக்கு நடக்கிற கிளாஸில் மொத்த பாயிண்ட் தூக்கி போய் எடுத்தீங்களா, அதை நீங்களே நடக்கிற டெஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஸ்டடியெல்லாம் பண்ணீங்களா, இன்னைக்கு என்ன அடிச்சிங்க, இன்னைக்கு எத்தனை 6 அடிச்சிங்க, இன்னைக்கு எத்தனை 4 அடிச்சிங்க, அதுதான் கணக்கு. அது எங்கே உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே ஆட் ஆகும். புரியுதுங்களா? அதனால டில் டே இன்னைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ல போகிறேன், ஃபஸ்ட்டு 20 கிட்ட நீங்கள் உறுதியாக வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடுவேன். 20 to 40 கிட்ட நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிடுவேன். 40 தாண்டிட்டா ஆர்டர் பண்ணுங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். 60-70 மணிக்குமே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, 100க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன சொல்லிடுவேன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதனால இப்போ நீங்கள் டாமினேட் பண்ணால் அங்கே டாமினேட் பண்ணால் இன்னைக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இன்டெலிஜென்ஸியே தேவை. இன்டெலிஜென்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயங்களை யாரையாவது இன்டெலிஜென்ஸை பற்றி பேசணும்னா எங்கேயாவது அந்த இந்த ஃபார்முலாவை இப்படி சயின்டிஃபிக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு என்ன சொன்னேன், புரிஞ்சுக்கணுன்ற வார்த்தையே நான் சொல்கிறேன், யூஸே பண்ணணும். புரியவே தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். அது நமக்கு புரியவே தேவையில்லைன்றதான் என்னோட விஷயம். புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தையே விட்டுடுது. ஓகேவா? அதை எப்படி குதர்க்கமாக ஞாபகம் வைக்கணுன்ற விஷயத்தை மட்டும் ஞாபகம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? எல்லாரும் நினச்சிங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க உறுதியாக ஃபயராக எடுத்து படிச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் இன்னைக்கு லெவலில் 7 to 8 hours படிக்கிறவங்களா இருக்கும். போக 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 அதை 10 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உறுதியாக வாங்கலாம். ஸோ இப்போ ரேங்க் போட ஆரம்பிச்சு, ரேங்க் போட ஆரம்பிச்சு, இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட்லேருந்து ரேங்க் போட ஆரம்பிச்சு. ஆனால் நான் சொல்கிறது எப்போ சொல்லுவேன்னா லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். 2 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு சைக்கிள் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் நடத்துறேன் இல்லையா, அந்த மாடல் டெஸ்ட் வச்சுருக்கேன். இன்னைக்கு நடக்கிறத வச்சு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ரேங்க் எல்லாம் யார் வேணாலும் மாற்றணும், எப்படி வேணாலும் மாற்றணும். இப்போ நடக்கிற மார்க் ரேங்க்லாம் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஆனால் எப்போ சொல்லிடுவேன், மாடல் டெஸ்ட் வைக்கிறப்ப சொல்லிடுவேன். ஸோ அதனால் இன்னைக்கு வர மார்க்கையோ ரேங்கையோ வச்சு உங்களை கம்பேர் பண்ணிக்காங்க. மாடல் டெஸ்ட் வரப்போ நீங்கள் தேவை. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ என்ன அடுத்து என்ன டிஸ்கஷன் இருக்குங்களா? டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளாஸ் பண்ணுங்க. எவ்வளோ எப்போ முடியுது டிஸ்கஷன்? எத்தனை கொஸ்டின்? 100 கொஸ்டின். ஒரு 1 hour ஆகும் இல்லையா? 3 to 4 ஃபார்முலாவை சொல்லி யார் பண்ணாலும் சரி, ஒரு பாயிண்ட்டை சொன்னாவே அந்த பாயிண்ட்டை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாதான் அந்த பாயிண்ட்டை ஒத்துக்கணும். இல்லை ஒத்துக்காது இது செல்லாதுன்னு சொல்லணும். சரியா? பாயிண்ட்டை அவன் ஞாபகம் வச்சுக்கிற மெத்தட் அவன் சொல்லணும்னா இது செல்லாதுன்னு சொல்லணும். அதுதான் இங்கே கிளாஸ். இந்த பாயிண்ட்டை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும். சரியா? இல்லை இதை விட பெட்டராக என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லிக்கணும். சரியா? ஓப்பன் டிஸ்கஷன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஒரு ஃபார்முலா டிஃப்ரெண்டான ஃபார்முலாவை நீங்கள் 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அது அந்த 4 பேருக்கு பதியறதை விட யாருக்கு அதிகமாக பதியும்? சொல்கிறவங்கள. இதுதான் ஒரு பெரிய டெக்னிக். ஒரு பயங்கரமான சிரிப்பு ஃபார்முலா அதை நீங்கள் போய் ஒருத்தவங்க சொல்றீங்க, அவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான், பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ யாருக்கு அது யூஸ்? சிரிக்கிறவங்களுக்கு தான் யூஸ். சரியா? அதுதான் ஒரு கேவலமான ஃபார்முலா,
அதை அவனை போய் சொல்கிறீங்க, அதில் அவன் ஒன்று அவன் அதில் வந்து ஒரு உணர்வே காட்டல, ஆனால் அது யாருக்கு யூஸ்? சொல்கிறவங்களுக்கு தான் யூஸ். ஸோ அதனால் ஃபார்முலாவை வெளியில் சொல்கிறது நல்ல விஷயம், ஓகேவா? அதே மாதிரி டீச் பண்ணுறதும் நீங்கள் இங்கே சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி விஷயமா இருக்கும், உங்களுக்கு மாற்றணும். அது மாதிரி இறங்கி வேலை செய்யுங்க. இன்னும் போக போக இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வரும். நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி எல்லாரையுமே வாங்க வைக்கிறதுக்கு என்னால் என்ன முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.